போன டுட்டோரியலில் PHP இன்ட்ரோடக்ஷன் அண்ட் சர்வர் சைட் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த டுட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PHP எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இதை தான் பார்க்க போகிறோம். PHP எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்? PHP ஒரு சர்வர் சைட் கோடுன்னு சொல்லியாச்சு. ஸோ கண்டிப்பாக இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் வேணும். சர்வரை நம்ம காசு கொடுத்து வாங்கி அதில் PHP கோடை போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம இதை ஒரு கற்றுக்கிறதுக்கும் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம கோடெல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு எங்கே டெப்ளாய் பண்ண போகிறோமோ அப்போ சர்வர் வாங்கினா அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு PHPன்னு ஒன்று கற்றுக்கிறதுக்கே நம்ம சர்வர் வாங்கினோம்னா அது ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பிசியவே சர்வராக மாற்றலாம். அது எப்படி மாற்றுறது? ஸோ அதை தான் இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் வெப் ஹோஸ்ட் நான் சொன்னேன்ல, காசு கொடுத்து சர்வர் வாங்கி அதில் PHP கூட போட்டு நீங்கள் ரன் பண்ணுறது. அது உங்கள் ஆஃப்டர் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள டெப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு வெப் சர்வர். இப்போ இது தான் சொன்னேன். இப்போ வெப் சர்வர்னால் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சர்வர் சைட் கோட் பார்த்தோம்ல, அதில் அப்பாச்சி IIS இப்படி 2 சர்வர் பார்த்தோமா. இந்த சர்வரை உங்கள் மிஷினில் நீங்கள் டெவலப் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு www.php.net போய் PHP டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் மிஷின் சர்வராக ஆக்ட் ஆகும். இதில் நீங்கள் உங்கள் PHP கூட பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பட் ரிலேட்டமாக ஏன் காட்ட மாட்டேங்கிறேன் அப்படின்னா, அப்பாச்சி PHP mysql இது எல்லாமே இருந்து தனித்தனியாக நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது தப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு தான் நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ PHP ஒரு லார்ஜர் கம்யூனிட்டின்னு இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களாம் என்ன சேர்ந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணாங்க. எப்படின்னா, PHPயை யூஸ் பண்ணுறதுக்கு IIS சர்வரோட அப்பாச்சி சர்வர் சூட்டபுளாக இருக்கும். அண்ட் PHP மற்ற டேட்டாபேஸில் இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கும் mysql இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கும் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அதையே ஃபாலோ பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனி இன்ஸ்டால் பண்ணணுமா என்னோடய மிஷினில் அப்படின்னா வேணாம். xampp அண்டு xampp இப்படின்னு 2 இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு xampp காட்ட போகிறதில்ல. ஏன்னா நான் xampp xampp இதில் எது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதில் xampp காட்டணும், xampp நல்லா இருக்கும். ஸோ இதுதான் xampp. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸுன்றது கிராஸ் பிளாட்ஃபார்ம், நிறைய பிளாட்ஃபார்மை டிவைட் பண்ணுது. ஏன்றது அப்பாச்சி, ரெண்டாவது எம்ன்றது mysql, Pன்றது PHP அண்ட் லாஸ்ட் Pன்றது பெர்ல். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு சர்வர் தேவை, பேக்எண்ட் தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னா, இந்த கலெக்டிவ் பேக்கேஜ் எல்லாமே ஒரு ஓப்பன் சோர்ஸ்லேயே வச்சுருக்காங்க. இது ஓப்பன் சோர்ஸாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்னென்னா, ஒரு சிங்கிள் EXE ஒரு .exe ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அப்பாச்சி PHP mysql எல்லாமே உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ இதுக்காண்டி நீங்கள் எந்த ஒரு இதுக்கும் தனித்தனியாக போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறது அவசியம் இல்லை. இதை எப்படி நம்ம அப்ளிகேஷனில் இன்ஸ்டால் பண்ணுறது, நம்ம பிசியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எப்படி xampp இன்ஸ்டால் பண்ணுறது? நீங்கள் www.apachefriends.org இந்த சைட்டுக்கு போகணுங்க. அதில் எல்லா பிளாட்ஃபார்முக்கும் xampp எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நம்ம விண்டோஸ்னால் அஃப்கோர்ஸ் EXE டவுன்லோட் ஆகும். அந்த EXE நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகேனுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் ஆகிரும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண பின்னாடி உங்கள் ஸ்டார்ட்டுக்கு போங்க, xampp அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு உள்ளதாங்க நம்ம அப்பாச்சி சர்வர். இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம லேட்டர் ஆன் இட் இதெல்லாம் பார்க்கலாம், அந்த mysql இது எல்லாமே பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம எந்த டேட்டாபேஸ் ஒர்க்கும் இப்போ இனிஷியல் லெவலில் பண்ண போகிறது கிடையாது. எப்போ நம்ம டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி நம்ம ஆப்ரேஷனோட பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அப்போதைக்கு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி உங்கள் ப்ரௌசருக்கு போங்க. உங்கள் ப்ரௌசரில் லோக்கல் கோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் லோக்கல் கோஸ்ட்னு அடித்த உடனே அது உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் ஆகி போகும். இந்த டேஷ்போர்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா PHP info அண்ட் PHP myadmin இருக்குது. PHP info நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன PHP வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது அதை காட்டும். ஓகேங்களா? இதுக்கு கீழே நிறைய ஃபீச்சர் இருக்குது. நம்ம இது நீட்ஸ் இருக்கும்போது நம்ம பார்க்கலாம். இந்த டுட்டோரியலில் நம்ம கற்றுக்கிறதுக்கு இது தேவை கிடையாது. ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதில் ஒவ்வொன்றா எனபிளாக இருக்கா இல்லைன்னு பார்க்கும்போது இது தேவைப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது PHP myadmin இருக்குது. இது டேட்டா பேஸோட நம்ம ஒர்க் பண்ணும்போது தேவைப்படும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இது எரர் அடிக்கும். ஏன்னா நம்ம PHP mysql ஆன் பண்ணவே இல்லை, ரைட்டா? ஸோ அதனால் இது எரர் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் நம்ம PHPயோட பேசிக் சின்டெக்ஸ் அண்ட் எல்லாமே பார்த்ததுக்கு பின்னாடி mysql ஆன் பண்ணி எப்படி ரியல் டைமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா,
PHP எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ ஒரு சாம்பிள் PHP ஃபைல் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தானே PHP நமக்கு ரன் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் C:\colon போங்க. C:\colonல எக்ஸாம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த எக்ஸாம் ஃபோல்டரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள HTTP டாக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த HTTP டாக்கில் இங்கே ஒரு டேஷ்போர்ட் இருக்கா? இந்த டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் தாங்க இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ரன் ஆகிட்டு இருக்கிற டேஷ்போர்டு அந்த ஸ்க்ரீன் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த டேஷ்போர்ட் ரன் ஆக வேணாம், நம்ம ஃபோல்டர் தான் ரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த டுட்டோரியலுக்கு நான் PHP டெமோ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஒரு டெஸ்ட் ஃபைல் போட்டு நம்ம ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நான் node++ போயிருக்கேன். அதில் PHP சிண்டெக்ஸில் ஓப்பன் பண்ணி சும்மா எக்கோ வெல்கம் இப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணிடுவோம். கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டு PHP டெமோ தான் இருக்கா எங்கள் HTTP டாக்கில். PHP டெமோவில் இண்டெக்ஸ்னு ஒரு ஃபோல்டர், இண்டெக்ஸுன்ற ஃபைல் நேம் வச்சுக்கலாம். என்ன வேணும் நமக்கு அப்படின்னா PHP ஃபைல். பார்த்தீங்களா? இதான் PHP ஃபைல். சேவ் பண்ணுங்கள். ஒன் சேவ் ஆன பின்னாடி உங்களுக்கு சிண்டெக்ஸ் மாறிடுச்சு. பார்த்தீங்களா? கீவேர்ட்ஸ் எல்லாம் ப்ளூ கலரில் மாறுது, PHP சிண்டெக்ஸில் ரெட் கலரில் மாறுது. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல PHP டெமோ அப்படின்னு டைப் பண்ணால் வெல்கம் நம்ம கோடு ரன் ஆகுதுங்க. ஓகேங்களா? இதுதான் ஒரு சிம்பிள் PHP ஃபைல். ஃபஸ்ட்டு PHP ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இண்டெக்ஸ் போடாமல் இதை க்ரியேட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு ஃபைல் இதை காப்பி பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிட்டு செகண்ட் SECONT செகண்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். PHP. ஓகே, இப்போ இது என்ன ஃபைல்? செகண்ட் ஃபைல் SECONT செகண்ட் ஃபைல். இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? PHP டெமோ ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். ஆக செகண்ட் ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. நான் இண்டெக்ஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இண்டெக்ஸை டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து லோக்கல் ஹோஸ்ட் PHP டெமோ நான் ரன் பண்ணுறேன். ரன் ஆகலை. அதுக்கு பதிலாக ஃபோல்டரில் உள்ள PHP ஃபைல் எல்லாத்தையும் காட்டியிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இண்டெக்ஸ் அப்படின்றது டிஃபால்ட்டாக ரன் ஆகிற PHP ஃபைல். index.php தாங்க உங்கள் ஃபோல்டரில் ஃபஸ்ட்டு எடுக்கும். உங்கள் ஃபோல்டரில் index.php இருந்தால் ஃபஸ்ட்டு அதுதான் ரன் ஆகும். இப்போ ஃபோல்டரில் index.php இல்லை, ஆனால் அதை தவிர நிறைய PHP ஃபைல் இருக்குன்னா அந்த PHP ஃபைலில் இப்படி தான் இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். பட் லான்ச் ஆகும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது இண்டெக்ஸை தான் கால் பண்ணும். இண்டெக்ஸ் இல்லைன்னா உங்கள் ஃபோல்டரில் உள்ள எல்லா ஃபைலும் இப்படி தான் காட்டும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ ஒரு சிம்பிள் PHP ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன எடிட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா node++. ஏன் இது யூஸ் பண்ணுறேன்? மற்ற எடிட்டர்லாம் இருக்குது. ஏன் இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மற்ற எடிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆட்டோ கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ நான் HTML ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் அதுவே ஆட்டோ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிரும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒன்ஸ் இந்த டுட்டோரியல் எல்லாம் கற்றுக்கிட்டு ஸ்ட்ராங்கான பின்னாடி அந்த மாதிரி எடிட்டர் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் கற்றுக்கிற போது நம்ம அந்த மாதிரி எடிட்டர் யூஸ் பண்ணால் அதுவே வந்து ஆட்டோ கம்ப்ளீட்டில் எல்லாமே முடிச்சிடும். ஒரு சிண்டெக்ஸ் என்ன, ஒரு கீவேர்டில் எது லோயர் கேஸ் அப்பர் கேஸ் இதெல்லாம் நமக்கு தெரியாமலே போயிடும். ஸோ நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் node++ஐ யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டுட்டோரியல் நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, PHP இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ஃபஸ்ட்டு PHP ஃபைல் க்ரியேட் பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டுட்டோரியலில் PHP பேசிக் சிண்டெக்ஸ் என்னென்னு பார்ப்போம்.